கண்ணா உன்னுடைய வாய்ஸ் எனக்கு கேட்கல கண்ணா. ஹலோ. 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 சார் எனக்கு கேக்குது. ஓகே. இப்பதான் கேக்குது உங்களுடைய வாய்ஸ். ஓகே. ம். இல்ல இப்போ ரியாக்ட் பை பிஹெச்பியா ஆமா. பிஹெச்பி மைஎஸ்கு சரி ஓகே. கோட் ரிவ்யூ பண்ணாது தெரியும். சரி அப்போ போங்க. அந்த ஸ்கிரீனுக்கு யூசர் நேம் லாகின் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களா அது போங்க. ஓகே. டிபி கனெக்டிங் சர்வர். ஓகே. லாகின் பேஜ்ல ட்ரை பண்ண என்ன error அடிக்கு? அக்யூஸ் எரர். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. கீழே கீழே எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. எரர் லாக்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. அதை க்ளோஸ் பண்ணுங்க. அந்த விண்டோ அது க்ளோஸ் பண்ணிட்டு வெறும் டேட்டா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கொடுங்க. இதுலயும் இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்தோம்னா இதுவுமே இன்டர்கர் ம். எரர் வருது. ம். இதுக்கு வந்து என்னன்னா சர்வர் சைடு இருக்காங்களவா ம்ஹும். அவங்கள்ட்ட தான் அந்த இதை வந்து இது பண்ணும். ஆக்சுவலி வந்து ஹோஸ்டிங் இஷ்யூ இது வந்து அந்த பாஸ்வேர்ட் எரர் வந்து இல்ல 404. ஆமா. அது வந்து ம்ஹும். ஹோஸ்டிங் இஷ்யூ. HT ஆக்சஸ் வந்து ஃபைல் இல்லைன்னு அர்த்தம். அது வந்து ஹோஸ்டிங் ம்ஹும். இஷ்யூஸ். அதை அவங்ககிட்ட கொடுத்தோம்னா இங்க சால்வ் பண்ணி கொடுப்போம். ஹோஸ்டிங் ப்ரொவைடர் பண்ணுவாங்க. ஓகே. அது வந்து சர்வர் சைட்ல இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். சரி இதுல பாஸ்வேர்டு கொடுங்க. எரர் சப்மிட்டட் ஃபார்ம். இது இதுக்கு லாக் ஃபைல் கஸ்டமர் ஏதாச்சும் எழுதிருக்கீங்களா? உள்ள லாக் ஏதாச்சும் இருக்கா? ஆ? அந்த காட்டுறேன். So, இதுதான் வந்து லாகின் ஃபைலு. இல்ல இல்ல நான் அது கேட்கல. நான் லாக் ஃபைல் கேட்கிறேன். இதுக்கு வந்து எரர் அடிச்சதுன்னா லாக்ல ஸ்டோர் ஆகுற மாதிரி இருக்குன்னு கேட்கிறேன். இல்ல அந்த மாதிரி தனி ஃபைல் போடல. ம்ஹும். இந்த கோடு நீங்க கிராச்ல இருந்து கொண்டு வந்ததா? ஆமா ஆமா. கிராச்ல இருந்து கொண்டு வந்ததா இல்ல ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் கேட்டேன். இல்ல இல்ல சார், நான் பண்ணதுதான் ஸ்க்ராட்ச்ல இருந்து. ஸோ ஆக்சுவலா கிராச்ல இந்த இருந்து கொண்டு. யூஐ யூஐ டிசைன் மட்டும் ஒரு டெம்ப்ளேட் எடுத்து பண்ணேன். ம். மற்றபடி இந்த கோட்ஸ் எல்லாம் நான் தான் பண்ணேன். லாகின்க்கு போஸ்ட் ஆகுது, சப்மிட் ஆகுது. ஸோ எந்த யூஆர்எலுக்கு போஸ்ட் ஆகுது? போஸ்ட் ஆகக்கூடிய யூஆர்எல் இந்த யூஆர்எல்ஸ் எல்லாம் தனியா நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல அங்க டொமைன்லாம் மாத்த வேண்டியதெல்லாம் மாத்திருக்கீங்களா டோட்டலா? அதுலயும் லோக்கல் வந்து ஹோஸ்ட் நீங்க எழுதிருக்கீங்களா? அங்க டொமைன்லாம் கரெக்டா மாடிஃபை அது பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறேன். போஸ்ட் ஆகக்கூடிய டொமைன்லாம் கரெக்டா எழுதிருக்கீங்க? ஆக்சுவலி இது இங்க லோக்கல் டு லைவ்ல மாத்துறதுல தான் இது. எல்லாம் மாத்திட்டீங்களா? மாற்றிங்க சார். இதில் வந்து டொமைன் நேம் போடுங்களா? சர்வர்ல செக் பண்ணுங்க. ஏஹா, நீங்க இது லோக்கல், நான் கேக்குறது லைவ்ல மாத்தணும்ல. ஓ, மாத்திட்டு உள்ள அப்லோட் பண்ணிக்கலாமா? ஹலோ தம்பி, வாய்ஸ் கேக்குதாப்பா? ஆனா உங்களுக்கு கேட்கவே இல்லை கண்ணா. சார் கேட்குதா? ம். இப்ப கேக்குது கண்ணா. ஏன் என்னாச்சு? ஏன் இப்படி விட்டு விட்டு கேக்குது? தெரியல சார் என்னன்னு. ம். ஓகே. இப்போ ஓகே. ம்.
சரி, இப்போ வந்து நான் சொல்றது அது ஆன்லைன் கோடு போங்க. ஓகே. சொல்லுங்க சார். இதுல அந்த லாகின்கான கோடு எழுதிருக்கீங்களா? இது பில் ஃபைல்ல எப்படி எடுக்குதுன்னு எனக்கு தெரியல சார். பில்ட் ஃபைல போய் விழுந்துருச்சா? ஸோ அதுதான் இப்ப பிரச்சனையா? ம். ஓகே, இதுல வந்து அந்த மாத்தி நான் ஆ மாத்திட்டு தான் வந்து அப்லோட் பண்ணேன். ஆ ஆக்சுவலா இந்த டொமைன் நேம் சேஞ்ச் பண்ணா போதும் தானே? டொமைன் நேம் மட்டும் அதுதான் அந்த போட்டா போதும் டொமைன் தானே? சேஞ்ச் பண்ணணும். இது ஒண்ணு, அந்த ஆ. டொமைன் சேஞ்ச் இது பண்ணணும், சேஞ்ச் ஏபிஐ பண்ணி கிட்ட அடிக்கிறது. ம் இத சேஞ்ச் பண்ணி பில்ட் ம் பண்ணி தான் நான் போட்டேன் அங்க. சேஞ்ச் பண்ணி பில்ட் பண்ணி தான் போட்டீங்க. ம் ஆமா. ம் ம். இல்ல ஓகே, அப்போ நான் அங்க டைரக்ட்டா போயிட்டு அந்த இந்த சர்ச்ல போயிட்டு கொடுத்தா வருதா? அந்த ஏபிஐ கொடுத்து ஏபிஐ ஓபன் பண்ணுங்க. இல்ல வரல. அதுதான் வரல. இப்போ எனக்கு இந்த ஏபிஐல இருக்க ஃபைல்ஸ் எதுவுமே ரன் ஆகல. இப்போ ஆஹா. உதாரணத்துக்கு இந்த ஃபைல் நான் ரன் பண்ணேன்னா எனக்கு உள்ள இருக்க டேட்டா எடுத்துட்டு வந்துரும். ஆ. ஓ, எடுத்துட்டு வரல. இல்ல, எப்படி ரன் பண்ணீங்க? ம் 500 இது வந்து சர்வர் சைட்ல இருந்து வரக்கூடிய 500. ஓகே, இதுக்கு வந்து ஓகே. என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஹெச்டி அக்சஸ்ல தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ம்ஹ்ம். ஹெச்டி அக்சஸோட இஷ்யூ இருக்கு. அப்போ வந்து ஓபன் பண்ணுங்க இந்த டேப் கூகுள்ல. இதுல போயிட்டு கூகுள்ல கீவேர்ட் நோட் பண்ணிக்கோங்க, போடுங்க 500 எரர், ஹெச்டி அக்சஸ் 500 எரர் இன் ரியாக்ட் போடுங்க. ஹெச்டி அக்சஸ் 500 எரர், 500 எரர், 500 எரர் இன் ரியாக்ட். ஜேஎஸ் தானே? நேட்டிவ்ல இல்ல, ஜேஎஸ் தான். ம். ஓகே, இது கிளிக் பண்ணுங்க. ஓகே, இது வந்து 2000ல கொடுக்கலாம். ஓகே, ரூட்டிங் த ஏபிஐ. ஓகே, இந்த ஏபிஐ வந்து எழுதணும். ஓகே, கீழே வாங்க. இதுதான் ஏபிஐ, இந்த ஏபிஐ எழுதணும். இது வந்து சர்வருக்காக நம்ம எழுதணும். ஓகேங்களா, கீழே வாங்க. ஓகே, இது வந்து ஒருத்தர் வந்து இது ரன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏபிஐ டாட் இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி கண்டிஷன் டு பிஹெச்பி டாட் லூப்பிங் ஃபார் யுவர் while reaching. கீழே வாங்க. Nothing load using this solution, just blank the page. No get this static folder, the blank page. Okay, continue the discussion in the chat. ஓகே, பேக் போங்க. எதுவும் அந்த சொல்யூஷன் தரலின்ட்டாங்க. கீழே வாங்க. காப்பி ப்ரோக்ராமிங். கீழே வாங்க. 500 error இருக்கு. இந்த இதை காப்பி பண்ணி டாட் ஹெச்டிஎஸ் டாட் ஹெச்டிஎக்ஸ் சி பண்ணல. கேக்குதுங்களா? சொல்லுங்க சார். அக்கா, வாய்ஸ் கேக்குது. அப்போ வாய்ஸ் ரொம்ப டவுனா இருக்கு. நெட்வொர்க் இஷ்யூவா? நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஓகே, டாட் ஹெச்டிஎக்ஸஸ் சொல்லி சேவ் பண்ணும். டாட் ஹெச்டிஎக்ஸஸ் பாத்தீங்களா? பேக்ரவுண்ட் ஃபைல் நேம் வந்து டாட் ஹெச்டிஎக்ஸஸ். ஃபைல் நேம் இங்க இருக்கா? ம். இந்த இடத்துல ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் மெயின் ரூட்லயே கிரியேட் பண்ணு. மெயின் ரூட்ல மேட் பிளாக்ஸ் இதுல கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இங்கதான் டாட் ஹெச்டிஎக்ஸஸ் டாட். பாருங்க, அங்க ஸ்பெல்லிங் கரெக்டானு பாருங்க. ஆக்சுவலி ஸ்பெல்லிங் இன்கரெக்டா இருக்கு மாட்டுக்கு. ம் கரெக்ட். டாட் ஹெச்டிஎக்ஸஸ் இருக்கு பாரு. டாட் ஹெச்டிஎக்ஸஸ்
லைன் நம்பர் தேர்ட்ல இருக்குது. யூ கேன் மாடிஃபை டாட் எஸ்டிஎக்ஸ்எஸ். இந்த மாதிரி. கரெக்ட். ஓகே. சரி, கிரியேட் கொடுக்குறேன். ஓகே, இந்த ஃபைலை ஓபன் பண்ணி இந்த கோட் ஆட் பண்ணி. ஒரே நிமிஷம். ஹலோ. சொல்லுங்க சார். தம்பி, சேவ் பண்ணிட்டியல்ல? ரன் பண்ணுங்க. ஹலோ. ஏன் லைன் கரெக்ட் தான். ஏன் லைன் கம்மியா இருக்கு? உங்க லைன் அதிகமா இருந்த மாதிரி இருக்கு. அவ்வளவுதானா? ஹலோ. கண்ணா கேக்குதாப்பா? அத அந்த ஃபைலை தூக்கி உள்ள ஃபோல்டருக்குள்ள போடுங்க, சப் ஃபோல்டருக்குள்ள போடுங்க. இது வெளியே இருக்கட்டும்ப்பா, இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு ஃபைலை தூக்கி ஏபிஐக்குள்ள போடுங்க. இது அப்படியே இருக்கட்டும், காப்பி பண்ணி போடுங்களேண்ணா. இப்போ ஓகே. இதுக்குள்ள இது ஓபன் பண்ணு. இது என்னது, புதுசா ஒரு ஃபைல் ஆட் ஆயிருக்கு. நீங்க ஆட் பண்ணீங்களா? எடிட் பண்ணுங்க இதை. இந்த ஃபைல் எடிட் பண்ணுங்க. ஆஹா, இந்த ஃபைல் அங்க ஆட் ஆயிருந்தது. இதுல புதுசால இருக்கு. இல்ல, சேம் ஃபைல் தான். ஆனா உன் வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. ஏன்? எதனால இவ்வளோ லோவா? ஹெட்ஃபோன் போட்டுருக்கேன் சார். இல்ல ஹெட்போனை கழட்டிட்டு லேப்டாப்ல அப்படியே பேச முடியாதா? இல்ல, ரூம்ல இருக்கேன். ஓகே, இப்போ ஓரளவுக்கு ஓகே. பட் இப்ப பேசு. கேக்குதா இப்போ? இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. எனக்கும் அப்பப்போ ஸ்டக் ஆகுது. மேபி இந்த மீட்டிங் டைமிங் முடிஞ்சனால நினைக்கிறேன். ஓஹோ, சரி சரி சரி. ம். சரி, இப்ப ரன் பண்ணு. ரீலோட் பண்ணி. இல்ல, வெறும் ஏபிஐ மட்டும் கிட்ட அடிங்க. சரி, இப்ப லாகின் கொடுத்து பாருங்க. எரர் சப்மிட்டிங் ஃபார்ம். சரி, இந்த எரர் கேட்ச் பண்ணி ஏதாச்சும் டிஸ்ப்ளே பண்ண முடியுமா?
எரர் கேட்ச் பண்றதுக்கு அது பேர் என்ன, ஒரு டம்பா, வேர் டம்ப்னு இருக்கும்ல, எரர் மெசேஜ் வந்து என்ன டிஸ்ப்ளே பண்றதுக்கு கோடு லாஜிக் எழுதிருக்கீங்களா? இல்ல சார். பண்ணுங்க நீங்களே. ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சக்ஸஸ் மெசேஜ், எரர் மெசேஜ் மட்டும் தான் காட்டுற மாதிரி ஓகே. பண்ணியிருக்கேன். ஃபெயில்டு எரர் சப்மிட்டிங் ஃபார்ம். ஓகே, இந்த எரர் டிஸ்ப்ளே பண்ண முடியுமா? கேட்ச் எரர், இந்த எரர் டிஸ்ப்ளே பண்ண முடியுமா? பண்ணியிருக்கேன், இது ஆக மாட்டேங்குது. இல்ல கண்ணா, எரர் டிஸ்ப்ளே பண்றதுக்கான கோட் மாறி இருக்கான்னு பாருங்க. இப்போலாம் கொடுத்துருக்கேன், ஆகலை. அந்த இன்டர்னல் சர்வர் ஏதோ யூஆர்எல் ஏதோ தப்பு பண்ணாங்க. போஸ்ட் யூஆர்எல் ஏபிஐ ஒன்னா, அது என்னது? ஏபிஐ ஒன்னு, ஏபிஎல் லாகின் டாட் பிஹெச்பி, அனானமஸ் லைன் வந்து 450, 54 44 என்ன இருக்கு அந்த ரெண்டு லைன்ல? ஜேஎஸ்ல 54 and 44 ஏதோ பிரச்சனை. 54, வாட் இஸ் திஸ்? 54 லாகின் credential console response. லாகின் ஆகல, ட்ரையல் அண்ட் எரர்ல லாகின் ஆகல. லாகின் டேட்டா சக்சஸ் மெசேஜ், இல்ல ஏதோ வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? இதான் HT access இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்களா இங்க சர்வருக்கு? இது இன்டர்னல் சர்வர் எரர் 500 எரர் வருது இல்லவா? இது வந்து ஒன்லி ஃப்ரம் சர்வர்ல. சர்வர்ல ஏதாச்சும் மிஸ்கான்பிகர் ஆனாலோ அல்லது சர்வர்ல இதனோட பிஹெச்பி வெர்ஷன் மேட்ச் ஆகலினாலும் இந்த மாதிரி எரர் வரும் நார்மலா. என்னது ஸ்ட்ரைக் ஆர்ஜன் வென் கிராஸ் ஆர்ஜன் ரீஃபர் பாலிசி ஃபார் இன்டர்னல் எரர். கண்ணா பிஹெச்பி வெர்ஷன் நீ என்ன யூஸ் பண்ற? ஏ தம்பி, உன்னோட வாய்ஸ் சுத்தமா கேட்க மாட்டேங்குது கண்ணா. நீ ஏதாவது பேசுனாதான் என்னால ஏதாச்சும் ஒரு இது பண்ண முடியும். தம்பி கேக்குதாப்பா? கேக்குதா சார் இப்போ? இப்ப கேக்குது கண்ணா. ஏன்னா நீ என்ன பேசுன்னு எனக்கு கேட்கணும்ல. அதான் சார், இந்த ஹெட்ஃபோன் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. ஓகே. இந்த ஸ்டக் ஆகுது. ஓகே. இப்போ என்ன வெர்ஷன் அப்படின்னு எனக்கு தெரியல பார்த்தோம்னா, சார் ஆக்சுவலா. இல்ல இது பிஹெச்பி வெர்ஷன் என்ன யூஸ் பண்றீங்க உன்னுடைய லோக்கல்ல? அதான் சார், எனக்கு வெர்ஷன் தெரியல. இல்ல லோக்கல்னா லோக்கல்ல எப்படி கேக்குறீங்க? இதுல இப்போ சர்வர்ல இருக்குமே, கீழே பாருங்க, கீழே என்ன வெர்ஷன் சொல்லியிருக்குது கீழே வா. பிஹெச்பி 7.4, 7.443 இருக்கு சர்வர்ல, எ- லைவ் சர்வர்ல. எ- எங்க? கீழே வாங்க, கீழே கீழே வாங்க, ட்ராப் பண்ணுங்க. கீழே வந்து பவர்ட் பை பிஹெச்பி 7.3, 4.33 இருக்கு. ஓகே. இதெல்லாம் வந்து ம் அதுல யூஸ் பண்ணக்கூடிய என்கோடட் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வாங்க, இதெல்லாம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க லோக்கல் மிஷின்ல என்ன பிஹெச்பி இது டெவலப் பண்ணும்போது என்ன பிஹெச்பி வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க? எனக்கு அது வெர்ஷன் தெரியல சார் ஆக்சுவலா. எக்ஸாம்ப் ஓபன் பண்ணுங்க, உங்க எக்ஸாம்ப்ல தெரியுமே என்ன பிஹெச்பி வெர்ஷன். எக்ஸாம் டவுன்லோட் பண்ணீங்களா? ம் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே அது. அதுல கான்ஃபிக் கிளிக் பண்ணுங்க. கான்ஃபிக் கிளிக் பண்ண, கான்ஃபிக் கிளிக் பண்ணி பிஹெச்பி இன்ஃபோ கிளிக். இதுல தானே? ஆ அப்பாச்சிலையா அதுல அதுல தான் கான்ஃபிக். இல்ல பிஹெச்பி ஐஎன்ஐ கிளிக் பண்ணுங்க. பிஹெச்பி ஐஎன்ஐ கிளிக் பண்ணீங்கன்னா ஏதாச்சும் ஃபைல் ஓப்பன் ஆகும். கீழே வாங்க, கீழே என்ன பிஹெச்பி வெர்ஷன் எழுதியிருக்குன்னு பாருங்க.
அப்படி இல்ல ப்ரோக்ராம் எழுதி கண்டுபிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5.2.0. அது இல்ல, அது கிடையாது. அது இல்ல. அது இருக்க வாய்ப்பு இல்ல. லேட்டஸ்ட் வெர்ஷனா இருக்கும், அதெல்லாம் ஓல்டர் வெர்ஷன். அதுவா இருக்க வாய்ப்பு இல்ல. அப்ப நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது பிஹெச்பி வெர்ஷன் ஒன்று இருக்கும். கண்ட்ரோல் எஃப் கொடுங்க. பிஹெச்பின்னு கூட. ஏமா? ம்? இதுல ஜூம்ல ஏன் என்ன பண்ணுங்க, உடம்பு பிரச்சனையா? ம்? ம். தம்பி, கண்ணா, வேற சொல்லுங்க சார். பாதையில போயிட்டு இருக்கிறோம். பாதை தப்பு. கூகுள் போ. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இன்னொரு டேப் ஓபன். சிம்பிள் பிஹெச்பி ப்ரோக்ராம் ஃபார் ஃபைண்ட் பிஹெச்பி வெர்ஷன். நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன். மீட்டிங் முடிச்சோன்னு கூப்பிட்டுங்களா? ஓகே. தம்பி, கீழே இருக்கு பாரு பிஹெச்பி. அதுதான், அதை கிளிக். இந்த ப்ரோக்ராம் காப்பி பண்ணி சும்மா ரன் பண்ணு. HTXS சும்மா ஒரு ஃபைல்ல. இந்த இதுவா சார்? இதை காப்பி பண்ணி காப்பி எதுல பண்ணிட்டு போட்டு? ரன் பண்ணு. எங்க போட்டு? இதுல சொன்ன லோக்கல்ல போட்டு. எக்ஸாம்பிள் போய் HTDocsல ஒரு ஃபைல் டெஸ்ட்னு போடுங்க. ஏதோ ஒரு இடத்துல. இங்க ப்ராஜெக்ட்குள்ள வேண்டாம், வெளியே போடுங்க. இங்க வேண்டாம், ப்ராஜெக்ட்லயே வேண்டாம், வெளியே போடுங்க. சும்மா போயிட்டு அந்த HTXS இருக்குல்ல, HTDocs இருக்குல்ல, HTDocs போங்க. சில HTDocs சேவ் பண்ணிரு. ஓகே. ஸோ 10 NST for PHP INI for enable for Microsoft version 2.2 handler. கீழே வாங்க. அவ்வளவுதானா? கீழே வாங்க. PHP version 8.0, 8.0.024. ஓகே, ரைட். இதான் வந்து ப்ராப்ளம். ஓகே, கீழே வாங்க. தெரியுதாப்பா? கான்ஃபிகரேஷன் வாங்க, கீழே வாங்க. 8.0.2 தான் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது லோக்கல்ல. ஓகே, ஆனா உங்க லைவ்ல இருக்கக்கூடிய சர்வர் வந்து 7.04. கண்டுபிடிக்கணும். இது போங்க, கான்ஃபிகரேஷன் உங்களுடைய சி பேனல். கண்ணா பேசு கண்ணா, ஏன்னா உன் வாய்ஸ் சுத்தமா எனக்கு கேட்கல கண்ணா. நான் ஒரு ஏதோ ஊமை விழிகள் படத்துல இருந்து ஏதோ பேசிட்டு இருக்கிறோம், குத்துமதிப்பு பேசிட்டு இருக்கேன் கண்ணா. ஃபைல் மேனேஜர் கிளிக் பண்ணுங்க. மேல மேல ஃபைல் மேனேஜர் சி பேனல கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் போகணும். பிஹெச்பி செட்டிங்ஸ் போகணும். கீழே வாங்க. பிஹெச்பி செட்டிங்ஸ் கீழே வாங்க. செலக்ட் வெர்ஷன், பிஹெச்பி வெர்ஷன், செலக்ட் பிஹெச்பி வெர்ஷன், செலக்ட் பிஹெச்பி வெர்ஷன். இங்க இங்க இங்க
ஹலோ ஹலோ. தம்பி ஆமாங்க, சொல்லுங்க. கண்ணா, நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன். என்ன டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணு. ஓகே, சரி. தம்பி, மேல போ, மேல போ, மேல பிஹெச்பி வெர்ஷன் இருக்கு பாரு, மேல போ. கரண்ட் வெர்ஷனை மாத்து. கரண்ட் 8.1. 8.1 தானே? 8.1. 8.1 தானே? 8.1 கரெக்ட். சார் 8.0, சாரி. 8.0 அல்லது 8.0. ஓகே. சேவ் கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை. ஓகே, சரி. இப்போ ரன் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, ரீலோட் பண்ணுங்க. ஒரு தடவை லாகின் பண்ணுங்க. ஆ, இப்போ என்ன எரர் வருது? 404. சம்திங் எரர் இஸ் ராங். எரர் மாறிச்சு தானே? தம்பி, ஏதாவது பேசுகண்ணா. உங்களுடைய வாய்ஸ் சுத்தமா கேட்க மாட்டேங்குது எனக்கு. ஏதோ ஃபைல் இல்லைன்னு வருது. சார் இப்போ தம்பி, கேக்குதா? கேக்குது கண்ணா. திடீர்னு உங்க வாய்ஸ் கேட்காதனால நான் எங்கேயோ இருக்கிற மாதிரி நான் ஃபீல் ஆகுது. இல்ல சார், நான் அந்த ஹெட்செட் போட்டிருந்தேன், ப்ராப்ளமா இருந்துச்சு. இப்போ ஹெட்செட் கழட்டிட்டியா? ஆமா, ரிமூவ் பண்ணிட்டேன். சொல்லுங்க சார். ஓகே, கேக்குதுல சரி. இப்போ அந்த உங்களுக்கு? எரர் போயிடுச்சு கண்ணா. 500 எரர் போயிடுச்சு. இப்போ கோட் லெவல்ல ஏதோ பிரச்சனை பண்ணுது. ஏதோ ஃபோல்டர் இல்ல சார், பாத்துல இஷ்யூ. இங்க வந்து 500 எரர் வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ டிஃபரெண்ட் எரர் மாதிரி இருக்கு இல்லையா? எரர் கோட் மாறலையா? இல்ல அந்த சார், 500 ஸ்டேட் ஆஃப் எரர் இருக்கு. ம். இது வந்து அந்த ஜேஎஸ், அந்த மத்த ஃபைல்ஸோட எரர். ஆ. ம்ஹும். பிஹெச்பி ஃபைல் மட்டும் இப்போ ரன் ஆகல. மீதி எல்லாம் ரன் ஆகுதா? ஆமா. இப்போ யூஏஇ தான் ரன் ஆகுதுல நமக்கு. ஓகே. ரியாக்ட் ஆப் ரன் ஆகுது. ஓகே, இப்போ அந்த ரெஃப்ரெஷ் பண்ணி என்டர் பண்ணுங்க. பிஹெச்பியோட இது மட்டும். அது 79ல லைன்ல ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுது. 79 லைன் ரெஃப்ரெஷ் பண்ணா லைன் நம்பர் 79ல ஆப் டாட் ஜேஎஸ்ல 79 ஒன்னு, 86ல ஒன்னு. எங்க சார் பாக்குறீங்க? அந்த ஆப் டாட் ஜேஎஸ்னு ஒரு ஃபைல் இருக்கு, இன்ஸ்டேட்டர். ஆப் டாட் ஓகே. ஜேஎஸ்ங்கிற லைன் 79. 79 ஒன்னு, 89 ஒன்னு நினைக்கிறேன். 79 சம்திங் 89. அதான் அந்த யூஆர்எல் கெட் பண்ணும்போது தான் ப்ராப்ளம் வருது. அதாவது ஏபிஐ ஜஸ்ட் அந்த பிஹெச்பி ஃபைல் மட்டும் ரன் ஆகல. அதுல ஏதோ ஒரு எரர் இருக்கு. கீழே பிஹெச்பி வெர்ஷன் என்ன காட்டுது? இது என்ன பிஹெச்பி வெர்ஷன்? 8.0 காட்டுதா? ஓகே, 8.0 காட்டுது. ரைட்டா? அது வந்து 8.0.23 தானே அந்த பில்ட் வெர்ஷனு. சரி, அது ஒரு பெரிய மைனர் ப்ராப்ளம். இது ஒரு பிரச்சனை இல்ல. 2830. 30. சரி, பரவாயில்ல, அது ஒரு ப்ராப்ளம் இல்ல. இப்போ வந்து என்னன்னா, அஹ் இப்ப யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுங்க. அதே ஃபார்ம் சப்மிட்டிங்ல எரர். அதான் சார், பிஹெச்பி ஃபைல் மட்டும் ரன் ஆகல. அது எதனால ரன் ஆகலன்னு தெரியல. ஓகே, இது வந்து எப்படின்னா எரர் லாக் கிரியேட் பண்ணணும். பிஹெச்பி இன்னொரு டேப் ஓபன் பண்ணுங்க. எரர் லாக் கிரியேட் பண்ணா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு டேப். ஏன்னா இப்ப எரர் என்னன்னு தெரியாமனாலதான் இவ்வளவு பிரச்சனை. 500 எரர் நிறைய ரீசன் வரும். ஹவு டு கிரியேட் எரர் லாக் இன் சி பேனல்
How to create error log? Error How to create error log file? How to create error log file for React and create. React and PHP application? Log file, React JS and PHP code application. Application போடு correct application. Error log file போடு. Error log file. Error log file. How to create error log file? Okay. How to view error log using the JS? வேற என்ன இருக்கு? கீழே வாங்க. Creating சார் error log file. உங்களுக்கு இந்த ஆக்சியோஸ் எரர் பத்தி தெரியுமா சார்? புரியல. ஆக்சியோஸ் எரர். ஆக்சியோஸ் இந்த இந்த எரர்ஸ் இந்த எரர் நான் அடிக்கடி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. ம்ஹும். இந்த Okay. எரர்னால இந்த தான் இந்த 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 ஸ்டேட்மெண்ட் அப்படியே காப்பி பண்ணு. ஆக்சஸ் எரர் தானே? அது நிறைய சினாரியோல வரும். இது எந்த சினாரியோல வருது? ஒரே நிமிஷம். எரர். பிரேக் பாயிண்ட். கோடு வந்து பிரேக் பாயிண்ட் ஆகுது. 404. கீழே வாங்க. கீழே வாங்க. எரர் கோடு ஆன்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? Enter code respond to function to catch each cell to appraise using entry clicker to catch. So this catch வச்சு ரெஸ்பான்ஸ் கோடரோட லாக் ஃபைல எடுக்க சொல்றாங்களா? ஆக்சுவலி வந்து அது மெசேஜ் மட்டும் தான் சொல்லியிருக்கு. ஆக்சுவலி அது டிபெண்ட்ஸ் எரர் வந்து வேற. புரியுதா? அது வந்து எரர் நேம் தான் சொல்லியிருக்கு. டிபெண்ட்ஸ் எரர் வந்து கண்டுபிடிக்கும். இப்ப நம்ம எரர் லாக் ஃபைல கண்டுபிடிச்சோம்னா மட்டும்தான் அது நம்மளால அது கண்டுபிடிக்க முடியும். இன்னும் 2 காரணத்தினால இருக்கும். ஒண்ணு வந்து சர்வர்ல மிஸ்கான்ஃபிகர் ஆயிருந்தா அது மாதிரி வரும். ஓகே, சர்வர் சைட்ல ப்ராப்பரா இல்லைன்னா வரும். மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவோம்னா ஹோஸ்டிங் ப்ரொவைடர்கிட்ட கொடுத்துருவோம் அந்த ப்ராப்ளத்தை. அவங்களே சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. 500 எரர் எல்லாமே. மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் 500 எரர் கூட. ஓகே, ஏன்னா 500 வந்து சர்வர் பேஸ்ல வர்றதுனால அதுக்கு கொடுத்துருவோம். அவங்களே அது என்னன்னு பார்த்துட்டு ஒன்னா ப்ரோக்ராம்ல இந்த எரர் இருக்குன்னு சொல்லிடுவாங்க, இதை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து சர்வர் சைட்ல இருக்கு அப்படின்னா அவங்க சால்வ் பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து இமெயில் எழுதிருங்க. அந்த போஸ்டிங் இருக்காங்களா ஓடைடிக்கு ஒரு இமெயில் ரைட் பண்ணிருங்க. ஓகே, எந்த நாள் இந்த நிக்குது அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுப்போம். என்ன எதனால எந்த கோடுனால இது நின்னது தெரிஞ்சதுன்னா தான் நம்ம இதை சால்வ் பண்ணவே முடியும். போட்டு இந்த போர்ட் எல்லாம் வச்சு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இது வந்து ஆஃப்லைன்ல ஒர்க் ஆகாம இருந்தா சொல்லலாம், ஆஃப்லைன்ல ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ரிமோட்ல மூவ் பண்ணும்போது தானே இது ஒர்க் ஆகல, அதுதான பிரச்சனை. அப்போ வந்து அதனுடைய ரியாக்ட் அங்க ஒரு பேக்கேஜஸ்க்கு இது ஏதாச்சும் ரியாக்டோட பேக்கேஜஸ்க்கு ஏதாச்சும் இன்ஸ்டால் ஆகாம போச்சான்னு தெரியல, என்பிஎம்க்கு ஏதாச்சும் இன்ஸ்டால் ஆகாம போச்சான்னு தெரியல. அதெல்லாமே பார்க்கணும். நீங்க கொடுத்துருங்க, டீட்டெயிலா சொல்லிருங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம், இது மாதிரி லோக்கல் ஒர்க் ஆகுது, ஆன்லைன்ல ஒர்க் ஆகலின்னு போட்டோ எழுதுங்க. தம்பி புரியுதா? கோடைடிக்கு வந்து ரிப்போர்ட்டா எழுதுங்க. அவன் வந்து அவங்க சைட்ல இருந்து ஒரு சொல்யூஷன் தருவாங்க. ஏன்னா இது வந்து ஷேர்டு ஹோஸ்டிங் டைப்பா இருக்கறனால சில இதெல்லாம் அங்க வந்து யூஸ் பண்றது கொஞ்சம் இதாவே இருக்கும். ஷேர்டு ஹோஸ்டிங் தானே இது? ஷேர்டு ஹோஸ்டிங் தெரியல சார். இது வந்து ஷேர்டு ஹோஸ்டிங் டைப். சோ அதனால சில அக்சஸ் எல்லாம் ஷேர்டு. ஓகே ஓகே. அதனால பிரச்சனை. ஆனா அவங்கிட்ட தான் அந்த சர்வர் கண்ட்ரோல். நம்ம விபிஎஸ்ஓ இதா இருந்ததுன்னா நாம ஏதாவது கான்ஃபிகர் பண்ணலாம். சரி, மெயில் எழுதிருங்க. நான் ஒரு இடத்துல ஆக்சியஸ் எரர் பத்தி பார்க்கும்போது என்னன்னா, அந்த ப்ரௌசர்ல இருந்து இந்த எரர் வந்து ஹிட் ஆகுங்கிற மாதிரி பார்த்திருக்கேன். இல்ல என்ன காரணத்தினால ரெஸ்பான்ஸ் லாக்டு ப்ராப்பர்லி அந்த இதுவா அல்லது வேற என்ன? இல்ல, நம்ம அன்வான்டட் யூஆர்எல் ஹிட் பண்ணும்போது அந்த ப்ரௌசர்ல இருந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அந்த ஆக்சிஸ் எரர் ரைஸ் பண்ணுங்கிற மாதிரி பார்த்திருக்கேன். ஓகே ஓகே, சரி.
இப்போ சரி, இப்போ ஒன்று பண்ணலாம். இல்ல மெயில் கார்ஸ் எழுதிருக்கு. கார்ஸ் எரர் கார்ஸ் எரர்னா அது அது சிண்டெக்ஸ் அது அந்த ஜேசன் கன்வர்ஷன்ல வரும். பார்சர் எரர் ஆஹா. கன்வர்ஷன், ஜேசன் கன்வர்ஷன்ல வரும். ம், ம், ம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து இந்த எரர் மீட்டிங் எண்ட் ஆகி க்ளோஸ் ஆகும். நம்ம ரீமீட்டிங் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. எந்த குளிர் குளிர் எப்பா அதுதான் உனக்கு will not get